அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவை மாற்றத்தில் திமுக கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளரும் பத்மநாபபுரம் தொகுதி எம்எல்ஏவுமான மனோ தங்கராஜின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முக்கியமாக சில காரணங்கள் கட்சியினர் மத்தியில் சொல்லப்படுகின்றன. மனோ தங்கராஜ் அமைச்சரான பிறகு கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்துவதை தடுக்க தவறியது, அமைச்சர் என்ற அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு சொந்த கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளருடன் மோதலில் ஈடுபட்டது, மகனின் அட்ராசிட்டி போன்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் பாஜகவை விமர்சித்ததன் காரணமாகவும் மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தற்போது மனோ தங்கராஜ் ஒரு பெண்ணின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது போன்ற புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கிய அடுத்த நாளே இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளது. அந்த புகைப்படத்தில் இருவரும் கேக் ஊட்டி விடுவதை போன்றும் மனோ தங்கராஜ் பெண்ணிற்கு மாலை அணிவிப்பது போன்றும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதை சிலர் இணையதளங்களில் வேண்டுமென்றே பரப்பி உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். ஒருவரின் தனிப்பட்ட புகைப்படங்களை எடுத்து இப்படி செய்வது தவறான விஷயம் என்றும் அந்த பெண் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக கூட இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது.